ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட் இஸ் ஸோ குட். சிலர் இப்படி சொல்லுவாங்க, அந்த பையன் என் கூட தான் ஸ்கூல் படித்தான், இன்றைக்கி இப்போ ஃபாரினில் போயிட்டு லட்சமாக சம்பாதிக்கிறான். அவன் என் கூட தான் காலேஜ் படித்தான், இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் பண்ணி வீடு கார் வாங்கிட்டான். இன்னொரு பையனை நான் தான் சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு போனேன், இன்றைக்கி அவன் ஊழியத்தில் ரொம்ப வளர்ந்து ரொம்ப டாப்பில் இருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவர் எதுவுமே செய்யலை, எனக்கு மட்டும் எந்த ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. கர்த்தரையே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 28 அவன் சொன்னதை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை அப்படின்னு. நீங்கள் பல நாள் ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருப்பீங்க. பாருங்கள், இன்றிலேருந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுஸ்தமாக்குன்னு சொல்லுது. பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்கள் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும், பல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். கர்த்தர் ஒருத்தனுக்கு நன்மையும் ஒருத்தனுக்கு தீமையும் செய்கிறவர் அல்ல. அவர் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.